Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video 8th standard history bookல இருக்கக்கூடிய lesson number 8 தாங்க படிக்க போறோம். காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. ஸோ இந்த படம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பெண்கள் எப்படிங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிற வேலைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களால போக முடியுது, அவங்களுக்கு வேணுங்கிற படிப்பு வந்து படிக்க முடியுது. ஸோ இப்போ பெண்களுக்கான ஃப்ரீடம், அதாவது படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், வேலை சம்மந்தமாக இருக்கட்டும், பொது வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து சம உரிமைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்தியாவோட இடைப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்கள வந்து, அதாவது பெண்களோட அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு யார் யாரெல்லாம் போராடினாங்க, அரசாங்கம் என்னென்ன சட்டங்கள்லாம் இயற்றுச்சு, பிரிட்டிஷ்காரங்க என்னெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது இந்த ஒரு விஷயத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து நமக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களோட கல்வி அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ லெசனுக்குள்ளே வந்து போகலாமா. ஸோ வேத காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மதிப்பிடக்கூடிய இடங்களில் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா. வேத காலத்தில் பெண்கள் வந்து மதிக்கப்பட்டனர். ஓகேங்களா. ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின் சமூகத்தில் அவர்களின் நிலை மோசமடைந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு பின்னாடி? கங்கை சமவெளி குடியேற்றத்துக்கு பின்னாடி. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தாண்டி கடந்து வந்ததுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி அந்த சமயத்தில், அந்த 19ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலகட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களாம் வந்து நிறைய வந்து போராடி இருக்காங்க, இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கு, பெண்களோட நிலை வந்து மேம்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து எல்லாருமே வந்து போராடி இருக்காங்க. அதில் வந்து குறிப்பிடத்தக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார், டாக்டர் தர்மாம்பாள் போன்ற நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. சரி, முக்கியமாக வந்து சொல்லணும்னா ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருக்காரு, சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல், கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா பெண்களையும் அதோடய சேர்த்து எரிக்கிற பழக்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப போராடி 1829 அதுக்கான சட்டத்தை வர வைக்கிறாங்க. சரிங்களா. அதாவது அது வந்து அரசாங்கம் வந்து குற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக வந்து அது மாறுது. யாராவது கட்டாயப்படுத்தி பெண்களை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. அப்போ பெண்கள் விருப்பப்பட்டு போகலாமானா அதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா. அடுத்தது வித்யாசாகர் வந்து என்ன பண்ணியிருப்பார், 1856 விதவை மறுமணம்ங்கிற ஒரு சட்டத்தை வர வைக்கிறதுக்காக ரொம்பவே வந்து போராடி இருப்பார். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம அங்கங்கே படித்தது. இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா. சரிங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த கண்டென்ட் என்னங்கிறது நீங்கள் நல்லாவே உள்வாங்கியிருப்பீங்க. இப்போ பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாமா. சரிங்க. பண்டைய இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகத்தில் தாய் கடவுளை தான் வந்து வணங்கியிருக்காங்க. சரிங்களா. அப்போ பெண்களை வந்து உயர்நிலையிலே வச்சு கருதிட்டு இருக்காங்க. சரிங்களா. தாய் கடவுளை வணங்கினதுக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்குரியதாக தான் இருந்திருக்கு. ஸோ மனைவிகளை வந்து மட்டம் தட்ட கிடையாது, அடிமைப்படுத்த கிடையாது. ரிக்வேத காலத்துலலாம் வந்து மனைவிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போற்றுதலுக்குரிய நிலையில தான் வந்து வச்சுருக்காங்க. பின் வேத காலத்தில் தான் பெண்களோட நிலை வந்து ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறது, சுதந்திரமாக எங்கேயும் போகக்கூடாது, உங்களுக்கு படிப்பு வந்து கிடையாது, வேதங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கே நடந்திருக்கு, பின் வேத காலத்தில் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இடைக்காலம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடைக்காலகட்டத்தில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சதிங்கிற முறை, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணங்கள், இந்த மாதிரி வந்து மூட நம்பிக்கைகள் நிறைந்த நிறைய விஷயங்கள் வந்து என்ன நடந்திருக்கு, இடைக்காலத்தில் நடந்திருக்கு. அந்த பெண் சிசு கொலை எல்லாமே இந்த இடைக்காலத்தில் தான் நடந்திருக்கு. அந்த பெண் சிசு கொலை எதுக்காக நடந்திருக்குங்கிற ரீசனையும் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் பேஜில் வந்து வரும். ஸோ அடுத்தது முகலாய மன்னர் அக்பர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா சதியோட முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து ஸ்டெப் எடுத்துருந்துருக்காரு. அதுக்கான சான்று, அந்த உண்மையை வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது தேவதாசி முறை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் சில பகுதிகளில் வந்து இந்த தேவதாசி முறைங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. சரிங்களா. இன்னொன்று ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்களிடையே வந்து ஜவுஹார் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் வந்து இருந்திருக்கு. ஸோ ஜவுஹார்னால் இந்த பத்மாவதி படம் இருக்குது இல்லைங்களா, பத்மாவத், தீபிகா படுகோன் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து எதிரி நாட்டு மன்னன் வந்து இங்கே வந்து நம்ம நாட்டோட மன்னனை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வீரர்களோட மனைவிகள், குழந்தைகள், அந்த ராஜாவோட மனைவி எல்லாருமே பெரிய தீயை மூட்டி என்ன பண்ணுவாங்க, ஜுவாலையில் விழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த தீயில் எல்லாருமே இறங்குவாங்க இல்லைங்களா. அதை தான் என்ன பழக்கம்னு சொல்கிறாங்க, ஜவுஹார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த நாட்டோட மன்னன் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த போரில் கலந்துக்கிட்ட போர் வீரர்களோட மனைவிகள், குழந்தைகள்,
ஸோ அவங்க மட்டும்தான் போகணுமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த எதிரி நாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க, தன்னோட உயிரை தீயில் வந்து விட்டுறாங்க. அவங்க நம்மளை வந்து பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம உயிரை விட்டுறணும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாக்டாக அந்த படத்தில் நடந்த அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு புழக்கம் இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து இருந்திருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, இடைக்காலத்தில் பெண்களுக்கான கல்வி வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்படலைங்க. சிலருக்கு வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதாவது என்னென்னா, பெண்கள் வந்து அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட இருந்து கல்வி வந்து முதல்நிலையாக கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து ரொம்ப பணக்காரவங்களாக இருக்காங்கன்னா ஆசிரியரை அவங்க வீட்டுக்கே வர வச்சு பாடம் சொல்லித்தர சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது, ராஜபுத்திர தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜமீன்தார்கள் ராஜபுத்திர தலைவர்கள் எல்லாமே அவங்களோட மகள்களுக்கு இலக்கியம் தத்துவங்கள் கூட வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து முழுவதுமாக புறக்கணிக்கப்படலைங்கிறது எப்படி சொல்லப்படுது, ஆட்சியில் இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க இவங்களுக்கு கல்வி கிடச்சிருக்கு. ஆனால் பாமர மக்களுக்கு வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்து மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து கல்வி கற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக போயிருந்துருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அடுத்தது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் பல வருடங்களாக வந்து அடிமைப்பட்டு கிடந்த பெண்களோட நிலை வந்து எப்படி மாறுதுன்னா அப்படியே மாற ஆரம்பிக்குது. எதனாலனா, நமக்கு வந்து விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்களோட ஒடுக்குமுறையை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காகவும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் காலம் வந்து பெண்களையும் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிருந்துருக்கு. அதாவது சுதந்திரம் வேணும்னு போகும்போது இன்னொரு விஷயத்துக்கும் பாடுபடுறாங்க எல்லாரும். என்னது, பெண்களை வந்து சுதந்திரமாக விடுங்க, அப்போ தான் நம்ம சுதந்திரம் பெற முடியுங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து நிலவ ஆரம்பிக்குது. ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆண் கல்வி அறிவோட பெண் கல்வி அறிவை ஒப்பிடும்போது பெண்களோட கல்வி அறிவு வந்து ரொம்பவே குறைவாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா. கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க. என்னது, பெண் சிறார்னா சின்ன குழந்தைங்க. சரிங்களா. சிறாருங்கிறது சின்ன குழந்தைங்களை வந்து மெயின் பண்ணும். ஸோ சிறுமியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுக்கான சங்கத்தை வந்து 1819 கல்கத்தாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொடங்கியிருக்காங்க. கல்கத்தாவின் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் அப்படிங்கிறவர் 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளி அப்படிங்கிற ஒன்றை வந்து நிறுவுறாரு. சரிங்களா. அடுத்தது 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து என்ன பண்ணுதுன்னா பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வந்து வழங்குது. அடுத்தது 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்விக்குழு, அதாவது ஹண்டர் குழு வந்து சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. சரிங்களா. அதாவது தொடங்கிறதுக்கான பரிந்துரையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து என்ன நடக்கும்னா, பல்கலைக்கழகங்களில் வந்து பெண்கள் வந்து முன்னேறுவாங்க. ஸோ அவங்களுக்கான காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி முதல் கல்லூரி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து முக்கிய சமூக தீமைகளில் வந்து பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், இந்த சதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பெண் சிசு கொலை, ஸோ வந்து பிறந்த குழந்தை வந்து பெண்ணாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரை நினச்சி பயந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது பிறந்த உடனே வந்து கொல்றாங்க. என்னென்ன, குடும்ப பெருமை, வரதட்சணை கொடுமை, பெண்கள் குழந்தைகள் பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதுக்காக வந்துங்கிறத தாண்டி ஒரு மேஜராக வந்து அந்த சூழ்நிலை வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. பெண் குழந்தை பிறந்தாலே அதை கொன்றணும், அந்த மாதிரி விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிட்டனால என்ன பண்ணுறாங்க, யோசிக்காமல் எல்லாருமே பெண் சிசு கொலை வந்து பண்ணுறது ஒரு வழக்கமாக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து ஒழிச்சது என்னென்னா, கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் வந்து அதை வந்து தடை பண்ணுது. 1795ஆம் ஆண்டு வங்காள ஒழுங்காற்று சட்டம், அடுத்தது 1802ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம், 1870ஆம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம், இது எல்லாமே வந்து அப்பப்போ நடைமுறைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, பெண் சிசு கொலையை வந்து தடை பண்ணுறாங்க. அடுத்தது பெண் சிசு கருக்கொலை, கருவிலேயே வந்து இது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கருவில் இருக்கும்போதே கொலை பண்ணுறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மத்திய அரசு நிறைய சட்டங்களை வந்து இப்போ வரைக்குமே ஆக்சுவலாக நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தைங்கிறத வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறத சமீபத்தில்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சட்டங்களை வந்து இயற்றி அது வந்து என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் தானடா நீங்கள் கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை இயற்றி கருவிலே வந்து அந்த கொலை பண்ணுறதை வந்து தடை செய்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம். ஸோ பெண்களுக்கான திருமண வயது வந்து நிர்ணயிக்கப்படுறது நிறையா வந்து மாற்றம் வந்து அடைந்து தான் வந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான, அதாவது
திருமண வயதுங்கிறது அது பெண்கள்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 10 வயது இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பெண்களாக குழந்தைகள், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன ஆகுது, 1846ஆம் ஆண்டு பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 வயதாக இருந்துச்சான். 1872 என்னவா மாறுது, 14 வந்து மாறுது. ஆண்களுக்கு 18 வயது அப்படி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அக்பர் வந்து குழந்தை திருமணத்தை வந்து தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மணமகளோட ஒப்புதல் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் என்ன பண்ணுறாரு, இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து பெண்களுக்கான திருமண வயது 14னும் ஆண்களுக்கு வந்து 16னும் அவர் வந்து நிர்ணயிக்கிறாரு. சரிங்க. அடுத்தது 1930 வந்து என்ன வயது நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 18 வயது இருக்கணும், பெண்களுக்கு 14 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது 1955 தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு வந்து 21 வயதாவது இருக்கணும், பெண்களுக்கு 18 வயதாவது இருக்கணும், இல்லைனா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத 1955 இந்த திருமண சட்டத்தின்படி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ சதி அப்படிங்கிறதுல வந்து ஒரு இத்தாலிய பயணி வந்து சதியை பற்றி ஒன்று எழுதியிருக்காங்க. என்னென்னா 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிறவங்க தன்னோட குறிப்பில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த பகுதியில், அதாவது விஜயநகருக்கு தானே அவங்க வந்திருந்தாங்க, அந்த பகுதியில் அவங்களோட கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கூடவே அவங்களோட மனைவியையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, எரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட குறிப்பில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் தான் என்ன பண்ணார், சதியை வந்து உழைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பாடுபட்டார் இல்லைங்களா. அப்போ அவரோட லைஃப்பில் என்ன வந்து ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவரோட சகோதரர் வந்து இறந்துடுறாங்க. சகோதரர் இறந்தோடனே சகோதரரோட மனைவியும் வந்து உடன் சேர்த்து எரிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்தப்போ அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணி நான் அதை கண்டிப்பாக இதை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. சரிங்களா. அப்போது வில்லியம் பென்டிங் பிரபு அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ்காரர் வந்து என்ன பண்ணுறாருனா, யாராவது சதியை வந்து பண்ணுறீங்க, அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் கைவிடாமல் இருந்தீங்கன்னா அந்த பழக்கத்தை பண்ணுறவங்களுக்கு வந்து குற்றவியல் நீதிமன்றங்கள் நீதிபதிகள்னால என்ன நடக்குமா, தண்டனைகள் வந்து தரப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவியல் நீதிமன்றங்கள் நீதிபதிகளை வச்சு சதிங்கிற பழக்கத்தை வந்து ரத்து செய்யப்படுது அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஸோ அது எக்ஸாக்டாக என்ன டேட் என்ன இயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1829ங்கிறது நமக்கு தெரியும். டிசம்பர் 4 1829 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சதிங்கிற சட்டத்தை வந்து சதி அப்படிங்கிறத தடை சட்டமாக வந்து போட்டிருக்காங்க. சரிங்க. அடுத்தது இதை உடனடியாக வந்து எங்கெங்கே சட்டமாக்கியிருக்காங்க அப்படின்னா, பம்பாயிலும் சென்னையிலையும் வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சட்டமாக மாற்றிருக்காங்க. அடுத்தது தேவதாசி முறை. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து கோயில்களுக்கு வந்து தானமாக வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா. அது பிறந்த உடனேயோ இல்லை கொஞ்சம் வயசாக இருக்கும் போது அது என்ன பண்ணிடுவாங்கன்னா, கோவிலுக்கு வந்து தானமாக வந்து அந்த பெண்களை வந்து கொடுத்துருவாங்க. இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்க தான் வந்து இந்த தேவர் அடியாள் அப்படின்னு வந்து தமிழில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்களை வந்து தவறாக வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து யார் ரொம்ப போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து தொடர்ந்து எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து அடுத்து நின்று போராடின பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து யார் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார், திருவிகா, ராஜாஜி. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ராஜாஜி, பெரியார், திருவிகா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து இதுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த இது வந்து என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணுறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது. அவ்வளவுதாங்க. ஸோ அடுத்தது என்ன படிக்க போகிறோன்னா, சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு என்னென்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. சரி. அடுத்தது ராஜாராம் மோகன் ராயோட பங்கு என்னவாக இருந்துச்சு, சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதுல இவரோட பங்கு பெரும் பங்காக இருந்துச்சு. ஸோ அதே தான் திரும்ப ரிப்பீட்டடாக வரும். வில்லியம் பென்டிங் பிரபு மூலமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சதிங்கிற உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக வந்து கருதப்படும், அவங்க எல்லாருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்திருக்கும். படித்ததே தான் திரும்ப வரும். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இவர் எதுக்காக வந்து போராடியிருக்காரு, பலதார மனம், அதாவது ஒரு ஆண் வந்து நிறைய பெண்களை வந்து மணமுடிக்கிறத வந்து தடுக்கணும். அடுத்தது வந்து என்னென்னா விதவை மறுமணம் வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அதை வந்து சட்டமாக வர வச்சாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக இவரோட பையன் நாராயண சந்திரா அப்படிங்கிறவர் ஒரு விதவையை தான் வந்து திருமணம் வந்து செஞ்சுக்கிட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இந்த கந்துக்கூரி வீரேசலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பத்திரிகை வந்து வச்சுருந்தார். ஸோ அதோட பேர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா விவேகவர்தினி. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? சரி, இவர் 1874 முதல் பெண்கள் பள்ளியை வந்து திறந்தார். விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்திற்கான தனது திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வந்து வச்சுருந்தார். சரிங்களா? ஸோ இவர் வந்து முதல் பெண்களோட கல்வியை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. முதல் பெண்கள் பள்ளியை திறந்தவர் 1847. விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஆகியவற்றை இவரோட குறிக்கோள்களாக வந்து வச்சுருந்துருக்காரு. அவ்வளோதான். அடுத்தது எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலபாரி. மும்பையில், அதாவது பம்பாயில் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை வந்து நடத்தியவர்கள் தான் யார்? இந்த ரானடே, மலபாரி இருவரும். சரிங்களா? ஸோ 1869 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவிப்பதுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்கள். சரிங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க? ரானடே பற்றி சொல்கிறாங்க. இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அடுத்தது 1887 இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய தேசிய சமூக மாநாட்டை வந்து தொடங்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது இவர் வந்து யாருன்னா ஒரு பத்திரிகையாளரான பிஎம் மலபாரி. மலபாரிங்கிறவர் யார்? ஒரு பத்திரிகையாளர். 1884 என்ன பண்ணியிருக்காரு? குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1905 வருடம் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியிருக்காரு. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பெரியார் வந்து இருப்பார். ஸோ பெரியார் வந்து என்னதுங்க? தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தர். அடுத்தது பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து யாருங்க? ஸோ அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சில இயக்கங்கள் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. பிரம்ம சமாஜம் 1828 தோற்றுவிக்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் 1867 தோற்றுவிக்கப்பட்டது. ஆரிய சமாஜம் 1875 தோற்றுவிக்கப்பட்டது. இது மூணுமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பண்டித ராமாபாய், ருக்மாபாய் மற்றும் தாராபாய் ஷிண்டே. இவங்க எல்லாருமே யாருங்க? பெண் சீர்திருத்தவாதிகள். ஓகேங்களா? சரி, அடுத்தது 1889 விதவைகளுக்காக சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு கற்றல் இல்லத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ராமாபாய் வந்து பம்பாயில் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? பின்னாடி காலத்தில் அது என்ன பண்ணியிருக்காங்க? புனேக்கு வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க இல்லைங்களா? இவங்க வந்து ஐரோப்பாவிலேருந்து வந்தவங்க. இவங்க ஐரோப்பாவிலேருந்து வந்து எங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க? ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு டாக்டர் முத்துலட்சுமி கூட வந்து சேர்ந்து போராடினவங்க வந்து யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து போராடி இருக்காங்க. ஸோ இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட நினைவாக என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னா, இது ஆல்ரெடி 9th தமிழ் புக்கில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? திருமண உதவி திட்டம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த சமூக நலத்திட்டம் மூலமாக ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்க வழிவகை செய்யுது. சரிங்களா? அடுத்து வந்து பெண்கள் வந்து என்ன உணர்றாங்க அப்படின்னா தங்களோட நலன்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்குன்னு வந்து என்ன இருக்கணும்னா ஒரு சங்கம் வந்து நிறுவனம். இதுக்காக இதை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு நிறுவனம், அதாவது ஒரு சங்கம் வந்து இருக்கணும். அதை வந்து நம்ம நிறுவனம்னு சொல்லிட்டு யோசித்து அடுத்து எதை வந்து வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு போன்ற 3 மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நிறுவியிருக்காங்க. ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை இயக்கத்தில் பெண்கள். வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சுதந்திர போராட்டத்துக்கும் முன்னாடி வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்து ரொம்ப கடுமையாக இருந்த டைமில் இந்த ராஜாராணி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் யார் யார் இவங்களை எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அப்வியஸாக தெரிஞ்ச வேலு நாச்சியார், தமிழ்லேயே படித்தோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது வந்து யார்? ஜான்சி ராணி, ஷரத் மஹால், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சீர்திருத்த இயக்கங்களோட தாக்கங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை உருவாக்கியது. தியாகம், சேவை மற்றும் பகுத்தறிவு உணர்வு ஆகியவற்றை உருவாக்கியது. சதி மற்றும் பெண் சிசுக்கொலை ஆகியவற்றை சட்டவிரோதமாக்கப்பட்டது. இந்த சீர்திருத்தவாத இயக்கங்கள்னால தான் என்ன பண்ணியிருக்காங்க? அது எல்லாமே வந்து தடை செய்யவே பட்டிருக்கு இல்லைங்களா? விதவை மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இவங்க எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணி போராடலை அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நீடிச்சுட்டே தான் இருந்திருக்கும் இல்லைங்களா?
ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காள ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெண் சிசு கொலை சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுது? சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. அடுத்தது இந்து விதவைகள் மறுமண சட்டம் என்ன சொல்லுது? விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதிக்கிறது. அடுத்து உள்நாட்டு திருமண சட்டம் என்ன சொல்லுது? குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. சாரதா சட்டம் என்ன சொல்லுது? சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது. அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்ன சொல்லுது? தேவதாசி முறையை ஒழித்தது. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த இயரையும் நீங்கள் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 என்னங்க சொல்லுது? எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரியப்படுத்துது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1986 தேசிய கல்விக் கொள்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தொடங்கப்பட்ட மகிழா சமக்கியா என்னும் திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது. பெண்களுக்கு 33% இடத்தை ஒதுக்கியிருக்கு. சமூக அரசியல் செல்வாக்குலேயும் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. சரிங்க. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக கட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லைங்களா? இந்த தலைப்புக்கு இப்போதைக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இந்த தலைப்புக்கு இப்போதைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்கிற மாதிரி கட் பண்ணி நமக்கு போன மாதிரி தான் இருக்கும். ஒரு கோர்வையாக வந்த மாதிரியே இருக்காது இல்லைங்களா? ஸோ இது ஃபுல்லாக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுவோன்னா தனித்தனி லெசன்ஸாக நம்ம நிறையா வந்து படிப்போம். ஸோ இங்கே இந்த ஒரு லெசன் தான் நமக்கு என்ன ஆகும்னா 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 2-3 லெசனை வந்து பிரித்து நல்லா டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் இந்த லெசன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடியதை ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் கருத்து ஓகே இது வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, இது வந்து இதுதான் கருத்துங்கிற அந்த கருத்தை உள்வாங்கிட்டிங்கன்னா அந்த 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் 10th படிக்க போகிறதுக்கு எல்லாமே இந்த 8th ஹிஸ்ட்ரி தான் வந்து உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ 1 மார்க்ஸ் பார்த்துட்டு முடிச்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனிதர். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1829. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பத்திரிகையாளர். அடுத்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1849. அடுத்து 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹண்டர். அடுத்து 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 14. அடுத்தது fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பெண் சங்கம். அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வேலு நாச்சியார். தேர்ட் கொஸ்டின் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பெரியார். ஃபிஃப்த் ஒன் விவேகவர்தினி. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான நம்பர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ 4 5 1 2 3. ஓகேங்களா? சரிங்க. ஸோ 4 5 1 2 3. ஓகேவா? சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரியாக தவறால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரெக்டு, செகண்ட் கொஸ்டினும் கரெக்டு, தேர்ட் ஒன்றும் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3மே வந்து என்னென்னா சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 33% இடஒதுக்கீடு வந்திருக்கணும். அப்போ இங்கே 23 கொடுத்துருக்கனால இது தவறு. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து நமக்கு சரி. ஓகேவா? அடுத்தது சரியான கூற்றை அதாவது சரியான இணையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி.கே. கார்வே. இது மட்டும்தான் கரெக்டு. இது 3மே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, தவறானது. ஓகேங்களா? அடுத்தது மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி. ஸோ இது 3மே இந்த குழந்தை திருமணம் சதி தேவதாசி முறையை வந்து எதிர்த்திருக்காங்க, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. அப்போ இது 3லேருந்து இது 1 தான் ஆட் ஒன் அவுட். அதனால் ஆப்ஷன் டி தான் சரியானது. சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரியானது, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண, அதாவது பாலிட்டிக்காக தான் இந்த லெசன் வந்து நம்ம படித்தோம். ஸோ இதோட பாலிட்டி பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.